நான் கேக் செய்கிறது தெரிஞ்சதுலேருந்து இந்த கஸ்டமர் எங்கிட்ட தான் கேக் ஆர்டர் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருக்குமே அவங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இவங்க தான் எங்கிட்ட கேக் ஆர்டர் பண்ணி அவங்களுக்கு கொடுப்பாங்க. நேற்று அப்படி தான் குட்டி 2 கிலோ கேக் செஞ்சுடுடா அப்படின்னு சொன்னாங்க. சரிங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஓகே பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு நீ கேக் யாருக்குன்னு கேட்கவே இல்லையே அப்படின்னு கேட்டாங்க. இதனால யாரும் உங்கள்கிட்ட கேக் ஆர்டர் பண்ணுவாங்களோ எங்கள் ஃபேமிலிக்கு அவங்களுக்கு தான் உடனே அந்த அண்ணாவுக்கு தான் இந்த அண்ணானதுமே நான் இந்த தீமில் தான் கேக் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். கேக் கலர் பார்த்தாவே தெரிஞ்சிருக்கும் இது என்ன தீம் யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா PMK கட்சியில் வந்து இவங்க கவுன்சிலராக இருக்காங்க. அவங்களுக்காக தான் இந்த கேக் டிசைன் செஞ்சிட்ருக்கேன். இவங்களுக்குன்னு தெரிஞ்சிடுமே நான் இதுதான் செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டேன். ஏன்னா அவங்க கவுன்சிலராக இருக்காங்கல்ல அவங்களுக்கு இந்தமாதிரி தீமில் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களும் தருமபுரி டிஸ்ட்ரிக்டாக இருந்தால் எங்கிட்ட கேக் ஆர் ப்ரௌனி எல்லாமே வந்து ஆர்டர் பண்ணிக்கலாங்க. நான் தருமபுரி டிஸ்ட்ரிக்டில் பொம்படி கடத்தூர் சரௌண்டிங்கில் கேக் செஞ்சு கொடுத்துட்ருக்கேங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.